السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. قال نبينا صلى الله عليه وسلم: أكثر من ذكر هادم اللذات. கண்ணியத்திற்குரிய அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற அல்லாஹ்வை தவிர மற்றும் உண்டான ஏனைய வஸ்துக்கள் படைப்பினங்கள் அத்தனையும் ஒரு நாள் அழிந்தே போகும். அல்லாஹ் சொல்வதை போன்று குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற படைப்பினங்கள் அத்தனையும் ஒரு நாள் மரணத்தை அடைந்தே தீரும் என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குஸ்பாக சொல்லி காமிக்கின்றான். மனிதனுடைய வாழ்வு, அவனுடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காமிக்கின்றது. உதாரணமாக, ஒரு மனிதன் மரணத்திலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன? ஒரு மனிதர் இறந்து போய்விட்டார், அந்த ஜனாசாவின் மூலமாக, மரணத்தின் மூலமாக மனிதன் இரண்டு படிப்பினைகள் மட்டும்தான் பெற்றுக் கொள்கின்றான். ஒன்று, வாழ்ந்தால் இந்த மனிதர் எப்படி உலகத்தில் கண்ணியமானவராக, நல்லவராக, சாலிகானவராக வாழ்ந்தாரோ, சாலிகானவராகவே இந்த உலகத்தை விட்டு மரணித்தாரோ, அது மாதிரி நம்முடைய வாழ்வும் இருக்க வேண்டும், மரணமும் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, வாழ்ந்தால் நாம் இவரை போன்று ஒரு காலம் வாழ்ந்து விடக்கூடாது. இவரை போன்று தீய மனிதராக, இவரை போன்று ஒரு பாவியாக, இவரை போன்று ஒரு தீய மரணத்தை எய்தியவராக நாம் ஒரு காலம் வாழ்ந்து விடவும் கூடாது. இது மாதிரியான தீய மரணத்தை விட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் என்கின்ற ஒரு படிப்பினை. ஆக மனிதன் மரணத்தின் மூலமாக இரண்டு வகையான படிப்பினைகளை பெறுகின்றான். இதை தாண்டி வேறொரு படிப்பினை உலகத்தில் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அக்ஸிரு மின் திக்ர ஹாதிமில் லத்தாத். இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை, இந்த உலகத்தினுடைய இன்பங்களை தகர்த்து இடித்து தரைமட்டமாகக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நேசியுங்கள், நினைவுகள் என்பதாக சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஆடம்பரமாக அல்லாஹ்வை மறந்தவனாக வாழ்ந்துகின்ற பொழுது மரணத்தை பற்றி ஒரு சிறு சிந்தனை எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் அவன் திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால்தான் பெருமானார் சொல்லி காமிக்கின்றார்கள், நீங்கள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அதிகமாக மரணத்தை நீங்கள் நினைவு என்று சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வரலாற்றை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபா பெருமக்கள் இந்த உலகத்தை விட்டு எப்படி சென்றார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட மரணத்தை எய்தார்கள் என்பதை எல்லாம் நாம் வரலாற்றை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், தபூக் யுத்தத்திற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரினுடைய இடத்திற்கே சென்ற ஒரு தருணம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை தபூக் யுத்தத்திற்காக வேண்டி எதிரிகள் முகாமிட்டிருக்கக்கூடிய இடத்திலேயே நாங்களும் முகாமிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல், ஒரு தருணம். அந்த இடத்தில் நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இரவு நேரம் வந்தது. நான் கண் விழித்து பார்க்கின்றேன். யார் சொல்றா? இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க,
நான் கண் விழித்து இரவிலே பார்த்தேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்திலே பார்த்தேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. இரண்டாவதாக அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய கூடாரத்தை சென்று பார்க்கின்றேன், அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இல்லை, அபூபக்கரும் இல்லை. மூன்றாவதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூடாரத்தை பார்க்கின்றேன், அங்கு மூவருமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இல்லை, அவருடைய தோழர் அபூபக்கர் சித்திக் அவர்களும் இல்லை, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இல்லை. இறுதியாக இந்த மூன்று வரையும் தேடியவனாக நான் என்ன செய்கின்றேன், ஒரு இடத்தை நோக்கி பார்க்கின்றேன். நாங்கள் எங்கே முகாமிட்டு இருந்தோமோ அதற்கு கொஞ்சம் தொலைவிலே நெருப்பு மூட்டக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன். இறுதியாக நான் அங்கே சென்றேன். யார் சொல்ற? இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க. அங்கே நான் சென்றேன். அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அங்கே இருந்தார்கள். அருகிலே ஒரு கபர் வெட்டப்பட்டு இருக்கின்றது. அந்த மூவருக்கும் அருகிலே ஒரு ஜனாஸா இருந்து கொண்டிருக்கின்றது. கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், இங்க ஜனாசாவா இருக்கிறாங்களே, யார் யார் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய தோழர் அப்துல்லாஹ் அல் பஜாதைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காமிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை தோண்டி முடித்ததற்கு பின்னால் தன்னுடைய முபாரக்கான பரக்கத்தான அந்த பாதத்தை கபூர்ல வைக்கிறார்கள், இறங்குகின்றார்கள். கபூர்ல இறங்கி அப்துல்லாஹ் அல் பஜாதைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய பிரேதத்தை வாங்கி அந்த கபூரிலே வைத்து துஆ செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், மாலை நேரம் அடைகின்ற பொழுது இந்த அப்துல்லாஹ் அல் பஜாதைன் எனக்கு பிடித்தவனாக வாழ்ந்தார். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எனக்கு பிடித்தமான நல்லடியாராக நல்லவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அதே போன்று இவர் மரணமடைகின்ற பொழுதும் என்னுடைய திருப்தியை பெற்றவராகவே இந்த உலகத்தை விட்டு சென்றார். அதனால யா அல்லாஹ், நான் அவரை பொருந்தி கொண்டேன், நீ என்ன செய்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக என்று சொல்லி காமித்தார்கள், துஆ செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதம் பட்ட அந்த கபர் எப்படிப்பட்ட கபராக இருக்க வேண்டும்? நீங்கள் சென்று பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பூத உடலை, முபாரக்கான உடலை சுமர்ந்து கொள்ளக்கூடிய அந்த மதீனத்துல் முனவ்வராவை சென்று பாருங்கள். இன்றளவிலும் பிரகாசமானதாக ஒளிமிக்கதாக அந்த ஒரு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரிலே பாதம் வைத்தார்களே, அந்த கபர் எப்படிப்பட்ட கபராக இருக்க வேண்டும்? பெருமானார் துஆ செய்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த அப்துல்லா இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது எனக்கு பிடித்தவனவராக, என்னுடைய திருப்தியை பெற்றவராக அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். அதனால யா அல்லாஹ், நான் பொருந்திக் கொண்டேன். நான் பொருந்தி கொண்டதன் காரணத்தினால் யா அல்லாஹ், நீயும் பொருந்திக் கொள்வாயாக. யாரை? அப்துல்லாஹ் அல் பஜாதைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை. அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவர் எப்படிப்பட்டவராக வாழ்ந்திருக்க வேண்டும்? பெருமானாருடைய துஆவை பெற்றவராக இந்த உலகத்தை விட்டு சென்றாரே அந்த அப்துல்லாஹ் அல் பஜாதைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகப்பத்தை பெற்றவராக இந்த உலகத்தை விட்டு சென்றார் அப்துல்லாஹ் அல் பஜாதைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகப்பத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவிற்கும் பாத்தியப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றவர்கள் அந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள். அது மாதிரியான வாழ்க்கையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். மனிதன் மரணத்தின் மூலமாக படிப்பினை பெற வேண்டும் என்று சொன்னால் இரண்டே விஷயங்கள். ஒன்று, சாலிகான மனிதனாக வாழ வேண்டும். இல்லை என்று சொன்னால் தீய மனிதனாக நாம் வாழ்வதை வெறுத்து வாழ வேண்டும். இது இந்த இரண்டை மட்டும்தான் மனிதன் மரணத்தின் மூலமாக படிப்பினை பெறுகின்றான். நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய மரணமும் பரக்கத்திற்குரியதாக, வெற்றிக்குரியதாக
ஆக வேண்டும் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியை காட்டி தந்திருக்கிறார்களோ, எந்த வழி சொர்க்கத்தினுடைய வழி என்று இனம் காட்டி இருக்கிறார்களோ அந்த வழியின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையான முறையில் அடிபணிந்த நல்லடியார்களாக இந்த உலகத்தில் வாழ செய்து, இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தானவர்களாக நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.